2 மீட்டிங்கு இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்னு அது வந்து டாப் மோஸ்ட் சீக்ரெட் மீட்டிங் அது. அதெல்லாம் நார்மலாக நடக்கவே நடக்காது. இப்போ அது நடந்ததுன்னா அந்த அளவுக்கு இது இந்த நம்மளோட பதிலடி கொடுக்கறதுக்கு எப்படி பண்ணணும்னு எல்லாரோட அபிப்பிராயங்களையும் கேட்டு 2 மீட்டிங் கண்டக்ட் பண்ணி 3 நம்ம முப்படை வீரர் இவங்களுக்கும் சீஃபுக்கும் கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. அவர் கோல் சொல்லிட்டாரு. தீவிரவாதி அமைப்பு தீவிரவாதம் சப்போர்ட் பண்ணுறவங்க அது வந்து அமைப்பாக இருந்தாலும் சரி இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி. ஏன்னா இண்டிவிஜுவல் நான் ஏன் சொல்ல வரேன்னா இங்கே காஷ்மீரில் அந்த பெஹல்காம் பக்கத்துலேயே வந்து நிறைய வீட்டில் வந்து அவங்களுக்கு 15-20 நாளாக அவங்களுக்கு இடம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து அவங்கள ட்ரைனிங்கு அப்புறம் ரிஹர்சல்லாம் பார்க்குற அளவுக்கு அவங்க பண்ணியே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ அதனால் அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வந்து பயத்தினால பண்ணாங்களா இல்லை வந்து நிஜமாகவே இந்திய மக்கள் மேலே இருக்கிற வெறுப்பில் பண்ணாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் அவங்களையும் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்ன்ற ஒரு முறையில் தான் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 7 பேரில் 2 பேரோ 3 பேரோ ஆல்ரெடி பார்த்துட்டு ஆன் த ஸ்பாட் அவங்கள எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போது மீதி பேரை கண்டுபிடிச்சி அவங்களையும் வந்து அவங்களோட அமைப்பையே தரைமட்டமாக ஆக்கணுன்ற ஒரு முடிவில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணிட்டுருக்காரு. இந்த 2 மீட்டிங்க்கு அப்புறம் நடுவில் ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த கேப்பில் வந்து அவர் ஒன்றுமே பண்ணலன்னு யாரும் நினைக்கக்கூடாது. உலக நாடு முழுக்க எல்லாருக்கூடையும் பேசி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது அவங்கக்கிட்ட விளக்கி அவங்களோட ஒரு ஒப்புதலும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போது வந்து என்ன பண்ண போகிறோன்றதை அவர் வந்து இவங்க ஃபைனல் மீட்டிங்கில் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் ஃப்ரீடமும் கொடுத்துருக்காரு.